பெருமாளுமா தாயான பேச்சியம்மா ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அண்ணாவி தளவம் மாட சங்கிலி பூதத்தாரு பலவேசக்காரனும் கருப்பசாமி முண்டசாமி அங்கிருந்து பயணமாகி பாவநாசம் வருவாரா பாவநாசம் தீர்த்தம் மாடி பவரச பெருமானையும் தேர்வு செய்து மாயாண்டி மறிக்கொழுந்து சுடரழிவில் பிறந்த பிள்ளை கைலாசத்தில் பிறந்தமாக ஏத்து மாலை இறக்கும் மாலை அந்த 7 மாலை காவுக்குள்ள ஐயன் சொரிமுத்தையா வாசலில் அங்கு ஒரு நிலையம் வாங்கி பட்டம்பாறை இதனை கடந்து கல்லரோடு இதன் கடந்து ஆட்சி மாடம் பாதை கூடி மணிமுத்தாறு பாதை கூடி ஆலடி ஊரி ஏர்மாபூரம் அம்பாஷ முத்திரமா அகத்தி ஈஸ்வரரை தேர்வு செய்து ஊர்காடு விளக்கும் விட்டு தாமிரபரணி கரையதிலே முப்பந்தார இசக்கி அம்மா இசக்கி அம்மானை அவர் இன்பமுடன் தேர்வு செய்து கல்லடை மாநகரத்தில் காந்தாரி அம்மானையும் தேர்வு செய்து கோட்டத்தேரு தங்கடந்து கோதையாறு தங்கடந்து வெள்ளாங்கூழி பாதை வழி மாயாண்டி சுடல தெய்வம் வெள்ளாங்கூழி நகரம் விட்டு உப்பூரு மாநகரத்தில் ஊருக்கு மேல்புறமா தாமிரபரணி கரையதில் உய்காட்டு பதியதில் உய்காட்டு சுடல் என்று அத்தங்கர ஓரத்தில் மாயாண்டி மறிக்கொழுந்து உய்காட்டு சுடலை என்று சாமி ஆடுதையா பாடுதையா பாடுதையா சுடலாதாளி ஆதாளி போடுதையா பாடுதையா 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 போடுதையோ அப்படி தாமிரபரணி கரையதில்ல உய்காட்டு பதியதில்ல ஆத்தங்கர ஓரத்தில் உய்காட்டு சுடலை என்று நிலையமத கொடுத்த போது மாயாண்டி சுடல தெய்வம் வந்த நல்ல மக்களுக்கு வருங்குரிய சொல்லி எல்லோ உய்காட்டு சுடலை என்று மாயாண்டி சுடலை உய்காட்டு பதியிலே கொலுவிருக்கிறார். இப்படி கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் என்ன நடக்கு தெரியுமா? என்ன நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோட மாலை பொழியும் நாடு குழந்ததென்றல் வீசும் நாடு சில்லாவான் சில்லாவா திருநெல்வேலி சில்லாவா தாலுகாவான் தாலுகாவா அம்பாஷ முத்திரான் தாலுகாவா தாலுகாவை சேர்ந்ததோரு முக்குடலு சாலையில அம்பாஷ முத்திராமா முக்குடலுக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் ஓடும் சாலையில யாரு இருக்கா? எந்த ஊர் இருக்கு? கிழக்க கோமதி அம்மா நாலிமுங்கு சாமி அடலோடு அதோட அத்தாளூர் ஆதிவர பெருமாளுடைய கிருவையாலே தங்கமுத்தாளுடைய அருளாலே முக்குடல் சாலையில முக்குடலுக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் போற சாலையில என்ன ஒரு ரங்கேஷ முத்திரத்தில் தேவர் ஊல சமுதாயத்தார் திட்டமிட வந்து வாரா சமுதாயத்தார் வந்து வாரார் ஐயா ஊருக்கு மேல் புறமா ரங்கேஷ முத்திரத்தில் ஊருக்கு மேல்
ராமா குளமதுதான் இருக்குதையா அவசபரி குளமன்று அவசபரி குளமன்று அருமையுடன் இருக்குதையா குளமதுதான் இருக்கும் போது வெங்கேச முத்திரத்தில் பாலோடு பவுசோடு பாலோடு பவுசோடு இப்படி பண்போடானே வாங்க வர பண்போடானே வாங்க வர வெங்கேசமுத்திரத்திலே ஊருக்கு மேல் போகமாக என்ன குளம்னு அவசபரி குளம் ஒன்று இருக்கிறது. இந்த குளத்துக்கு சொந்தமான சாட்டு பத்து வரையில நம்பி சாட்டு பத்து வரையில ஐயா ஏகப்பட்ட பத்துக்காடு நஞ்ச புஞ்ச ஏகப்பட்ட பத்துக்காடு எல்லாம் இருக்கு. இந்த ரெங்கேசமுத்திரத்துல யார் வாழ்ந்துகிறா? அதாவது நாருமலிங்க ஐயர் பெரிய விவசாயம் பண்ண நிலக்கிழராக இருக்கிறார். அவர் சும்மா சாமானியப்பட்டவர் இல்ல, பெரிய மந்திரத்துல சிறந்தவர். யாரு? நாருமலிங்க ஐயர். சும்மாவா? மணலை கைதிரிப்பார், வனத்தை வெள்ளுழைப்பார், பட்டமரம் நிலை வைப்பார், தகுந்தவளம் வள வைப்பார், வாழாத பெண்ணை வாழ வைப்பார், வளர்ந்திருக்கும் பண்ண வாழ விட மாட்டாரு, ஆடாத பேய் ஆட வைப்பார், பாடாத பேய் பாட வைப்பார். அது மட்டுமா? வஞ்சன சூனியம் எது இருந்தாலும் உடனே எடுக்கக்கூடிய ஆளு. அது மட்டுமா? கல்யாணம் முடியாத பெண்களுக்கு கல்யாணம் முடியாது அப்படி ஒரு மந்திரிகத்தை செய்திருக்காரு. இப்படி மாந்திரிக தொழிலோடு பால் பவுசோடு வாழ்ந்துடக்கூடிய காலத்தில் அந்த ஊரிலே யார் வாழ்ந்துகிறார் தெரியுமா? என்ன முத்து நல்ல கருப்பானவன் ஐயா, முத்து நல்ல கருப்பானவன் ஐயா, வாழ்ந்து வாரா முத்து கருப்பன் கருப்பானவன் வாழ்ந்து வாரார் கருப்பனாவே. ஐயா ரங்கேஷ முத்திரத்தில் முத்து நல்ல கருப்பனவர் உய்காட்டு சுடலையோட அருளை பெற்ற பாலகானம் வாழ்ந்து வாரா முத்து கருப்பன் உய்காட்ட அருளாலே ஐயா தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநாட்டு காப்பாடி ஏ முத்து நல்ல கருப்பனாவன் உய்காட்டு சுடலையத்தா உய்காட்டு சுடலையத்தா வணங்கி வார முத்து கருப்பு வணங்கி வாராம் முத்து கருப்பு உய்காட்டு சுடல மேல பக்தி கொண்டவன். காலையில எந்திரிச்சானா குளிச்சு தீர்த்தமாடி மாத்தொடுத்தி நெத்து நிறைய பட்டை அடிச்சு, அது வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை வந்தா போதும் பச்சரிசி சாப்பாடு, வேற புழுங்கரிசி சாப்பாடு சாப்பிட முடியும். அது மட்டுமா? யாரு என்ன வேலை சொன்னாலும் தட்டாம ஓடி ஓடி செய்வான். ஏ முத்துக்கருப்பா, அந்த வயல்ல போய் தண்ணி அடிச்சிட்டு வாப்பா அப்படின்னா என்ன போறையா அப்படின்னு சொல்லி ஓடி போய் செய்வான். இப்படி வெளியில் உள்ள ஆட்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி வேலை செய்தான். வீட்டுல வீட்டு வேலையை ஒரு வேலை செய்ய மாட்டான். அப்போது ஒரு தகப்பனார் பார்த்தாரு. யார் அவர்? முத்துரங்கன். இவன் ஊருக்கு தான் உழைக்கிறதுக்கு ஆவான், வீட்டுக்கு உழைக்க ஆக மாட்டான். அதனால இவனுக்கு ஒரு வேலையை பார்த்து கொடுக்கணும் சொல்லி எங்க அழைத்து வரா தெரியுமா? அந்த ரெங்கேசமுத்திரத்திலே வாழ்ந்துடக்கூடிய யாரு? நாருமலிங்க ஐயரிடத்திலே அழைத்து வந்து, ஐயர் சாமி, என்னுடைய மகன் முத்துக்கருப்பன் வெளியே உள்ள வேலை தான் பார்க்க, யாருக்குனாலும் வீட்டுல உள்ள வேலையை பார்க்க மாட்டான். இவனுக்கு ஒரு நல்ல பத்திய சொல்லி உங்க அரமனையில ஒரு வேலையை கொடுங்கன்னாரு. உடனே ஐயர் சாமி சும்மா இருப்பாரா? முத்துக்கருப்பனுக்கு விகுதியை போட்டு, அடே முத்துக்கருப்பா, நம்ம வீட்டுல உள்ள வேலையை பாருடா என்று சொல்லி வயக்காட்டு வேலையை பார்க்க சொல்லும் போது, இப்படி நாள் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமாக பல நாள் பல வருடம் பலவ
வேலைகளை செய்து வாரா பலவா வேலைகளை செய்து எப்பாடு ஐயசாமி வீடாதுல ஏ முத்து கருப்பனவன் வாழ்ந்து வரும் காலத்திலே ஐப்பேசி மாத்தையிலே அரசாரல் பொழியதையா ஏ கடைசி வெள்ளியிலே அரசாரல் பொழியும் போது ஏ மூஞ்சி கருக்கலாச்சே கருக்க முடசாம நேரமாச்சே கருக்கல முத்து கருப்பனவன் பாடு உண்டல்லாவோ வயக்கரைக்கு போக வேண்டும் என்றல்லோ பரப்பொழுவான் தாயார் அவள் ஓடி வந்து என் மகனை பாலகனை மலையிருட்டு இருக்குதாடா போக வேண்டாம் என் மகனை என்றல்லோ சொல்லும் போது தாயாரிடம் சொல்லுவானா எந்த ஆயே அம்பிகையே என்னுடைய தெய்வமாவர் உய்காட்டு சுடலையவர் இருக்கும் போது எனக்கு என்ன பயனுக்கு என்றல்லவோ பெறப்படுவான் தகப்பன் அவர் ஓடி வந்து சாக்கை நல்ல தலையதேல கொங்கானியா போட்டு காடா என்றல்லவோ சொன்ன போது கொங்கானியா போட்டுக்கொண்டு நான் போறேன் என்று சொன்னாரு கொங்கானி சாக்க தலையில போட்டுக்கப்பா மலைக்கு ஒரு மாதிரி இருக்கு சொன்ன உடனே அப்பா மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும் இவன் அவசர வார்த்தையா நான் போறேன் இதனை காதாலை கேட்ட தகப்பனார் பாவி போயிட்டு வரேன்னு சொன்னானே போறேன்னு சொல்றானேன்னு சொல்லி முணுமுணுக்காரு இப்படி இருக்கும் வரையிலே முத்து கருப்பனவன் இரவு 10 மணி அளவிலே 10 மணி முடிஞ்சு 10, 12, 11 மணி ஆயிட்டு எங்க வரா ஐயா ஊருக்கு மேல் ஊராமா உல்லாசமா வருவானா வரப்போது முத்து நல்ல கருப்பனவன் வரப்போது முன்னால் அது அடிக்கலையா பேசி மாத்தையில மலையதுதான் பெரியதையோ மலையதுதான் அடிக்கலையோ கொலக்கார ஓரத்துல வந்தான் ஐயா முன்னலி இடி அடிக்கி அடிச்ச உடனே முன்னலி இடி அடிக்க வெள்ளம் பருகி இந்த குளத்தை உடைச்சிரும் போல இருக்கு அப்படி குளத்தை உடைக்கார் போல இருக்கும் போது என்ன செய்வோம் குளத்தை உடைச்சிரும் போல இருக்க குளத்தை உடைச்சிட்டுனா நம்ம சாமி நம்மளே ஏசுவாரு என்ன செய்வோம் யோசனை பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணும் போதுதான் அங்க யாரு வாரா பக்கத்து இடத்துக்காரரு யார் வரா மாயாண்டி தேவர் வாராரு ஏ மாயாண்டித்த ஒரு முறுக்கு மீச மேய்ச்சிக்கிட்டு கை கம்பு உன்னை கையில வச்சுக்கிட்டு அடே முத்துக்கருப்பா இவ்வளவு நேரம் இங்க என்னடா பண்ணுதுன்னு கேட்டாரு ஐயா மழை பெய்யுது குளம் உடஞ்சிரார் போல இருக்கு அதனால குளத்தை என்ன பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏடா வடக்கோரமா வெட்டி விடு இல்லன்னா மடையை புடிங்கி விடு அப்படின்னாரு நான் எங்க சாமிகிட்ட கேட்டு வந்துடுறேன் மடையை புடிங்கி விட்டாலும் வயக்காடை அழிச்சிரும் குளத்தை வெட்டி விட்டாலும் அழிச்சிரும் சாமிகிட்ட கேட்டுவான்னு சொல்லி முத்து கருப்பனானவன்
நான் வர மட்டும் ஐயா நான் வர மட்டும் இந்த குளத்தை பாத்துக்கிடுவேளா என்று கேட்டான். அடே முத்துக்கருப்பா நீ போயிட்டு வாடா நான் பாத்துக்கிறேன். சுவாமி உள்ளதுதானே சொல்றியே சத்தியமா சொல்றேன், நீ போயிட்டு வா, நீ வர மட்டும் நான் அங்கேயே இருப்பேன், போயிட்டு வா என்று வாக்குரைத்தார். உடனே முத்துக்கருப்பனானவன் அப்படி எங்க எங்க வாரனான முத்துக்கருப்பனாவன் லிங்கேசமுத்திரத்து ஐயர் சாமி அரமனைக்கு வாரான வாரதொரு வேளையில வண்டிக்கார ஒருவன் அவன் தரணையில படுத்திருக்க. வாடாயப்பா வண்டிக்காரா, வாடாயப்பா வண்டிக்காரா, எனது வார்த்தை ஒன்று சொல்ல கேள, எனது வார்த்தை ஒன்று சொல்ல கேள. அரணைக்கு வந்தா ஐயர் சாமி வீட்டுக்கு வந்தா தெருணையில வண்டிக்காரன் படுத்திருக்கான். ஏ வண்டிக்காரா சாமி இருக்காங்களா? சாமி ஊருக்கு தக்க தென்கரையில தெங்கர தோட்டத்துல இருக்காரு, அங்கவே பாருன்னா. உடனே தெங்கர தோட்டத்துக்கு வந்தான். தெங்கர தோட்டத்துல யாரு? சலவை தொழிலாளி ரெங்கையன் வாசல்ல நிக்கா. ரெங்கையனை கண்ணாலை கண்டார் முத்துக்கருப்பன். ஆகா ரெங்கையன் வாசல்ல நின்னோம்னா ஏதோ ஒரு பெரிய பூசை நடக்கும்னு நினைக்கேன். அதனால எப்படி போறது, ஐயர் சாமியை எப்படி கூப்பிடுறது என்று யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கான். பண்ண உடனே இந்த சத்தம் யாருக்கு கேட்டுச்சு? சாமி கண்ணு அவருக்கு கேட்டுச்சு. சாமி கண்ணு கண்ணு வெளியே வந்து பார்த்தாரு. இந்த முத்துக்கருப்பனை கண்ணால கண்டு உள்ள கூட்டு போனாரு. அடே முத்துக்கருப்பா என்னடா வந்த என்று யாரு கேட்கா? சாமி கண்ணு கேட்டாரு. குளம் உடஞ்ச போல இருக்கு, குளத்தை அடைக்கணும், அதனால குளத்துக்கு காவலாக யார வச்சிருக்கேன், யார விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? மாயாண்டி தேவர விட்டுட்டு வந்திருக்கேன் என்றார். இதனை காதிலே கேட்டு ஐயர் சாமி வெளியே வந்துட்டாரு. என்னடா அங்க பேசிக்கிட்டு இருக்கிய பார்க்கும்போது முத்துக்கருப்பனை கண்ணால கண்டாரு. என்னப்பா அங்க வந்த? சாமி குளம் உடஞ்சிரு போல இருக்கு, மாயாண்டி தேவரை விட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா மாயாண்டி தேவரை உண்மையிலே விட்டுருக்கியா? ஆமா அவரைதான் காவலுக்கு விட்டுருக்கேன். அப்படியா? நேரம் 2 கட்ட நேரம் பெரிய தொழில் அதிபர், அது ஏகப்பட்ட விவசாயம். மாயாண்டி தேவர் 12 மணிக்கு அங்க வரணும் காரணம் இல்லையே என்று சொல்லி ஐயர் சாமி சாமியப்பட்ட ஆள் இல்லவா, உடனே மடி அவுத்தாரு. மாரண மைய எடுத்து வெத்திலையில போட்டு பாக்காரு. பார்க்கும் போது குளக்கரையில மடையடியில யார் நிக்கா? ஏ உய்காட்டு சொல்லலாம் மீசிய முறுக்கி வல்லையத்த கையில ஒதுக்கி நிக்காரு. ஆகா அங்க வந்திருக்குது உய்காட்டு சொடல வந்திருக்காரு. சரி சொல்லி முத்துக்கருப்பனை பூ போல யாரு? முத்துக்கருப்பனை அங்க இருந்த வேலைக்காரன் போல மூச்சிய பிடிச்சி முத்துக்கருப்பனை பழி வாங்கி விட்டான். பழி வாங்கிய உடனே சாமி கண்ணு பழி வாங்கிய உடனே முத்துக்கருப்பன் இறந்து விட்டார். சத்தியம் தவறக்கூடாதுன்னு சொல்லி மாயாண்டி சொடலை ரெங்கேசமுத்திரத்துல உய்காட்டு சொடலை மாயாண்டி தேவரை போல வந்த மாயாண்டி சொடலை அந்த ரெங்கேசமுத்திரத்தில் மாயாண்டி சுடலத்தையும் மடையடி சுடலையாக நிலையமாத வாங்குவாராம், ஆடுவாராம் பாடுவாராம். மடையடி யான் சுடல ஐயா சாமி ஆதாளி போடுவாரா வேளநல்லோ வேளா ஐயா லிங்கேசமுத்திரத்தில் தேவர்குல சந்தாயத்தார் மடையடி சுடலை என்று விளக்க முகமாக சுடலைக்குத்தான் ஒரு நிலையா, பேச்சுக்குத்தான் ஒரு நிலையா, பூதத்திற்கு ஒரு நிலையா, சிவபெருமானுக்கு ஒரு நிலையா, தலவாய்க்குத்தான் ஒரு நிலையா, பலவேசம் ஒரு நிலையா, குண்டசாமி கருப்பசாமி நிலையம் அது போட்டல்லவா லிங்கேசமுத்திரத்தில் தேவர்குல சந்தாயத்தார் வில்லோடு மரசோடு மடையடியா சுடலைக்குத்தான் கொடை கொடுத்து வணங்கி வாரார். ஆடுதையா பாடுதையா மடையடியா சுடலத்தைவா ஆதாளி போடுவாரா வேளநல்லோ வேளாய்யா விடிய கருக்கலையா விடியும் ஒரு சாமமையா கடவுள் மக மாயாண்டி
ஆடுவாராம் பாடுவாராம் அழகு புள்ள சுடல தெய்வம் உய்காட்டு மாயாண்டி மடுவடி சுடலையாக நிலைய மாத வாங்கியல்லோ பிள்ளை இல்லா தம்பதிக்கு பிள்ளை வாரான் தான் கொடுப்பார் கடவுள் மக மாயாண்டி அவர் வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது வேலி கட்டி காத்துவாராது